ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ என்னுடைய ரமதான் டே vlog தான் பார்க்க போகிறோம். நான் அன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணேன், அப்புறம் எங்கெல்லாம் வெளியே போய் ஸ்பெண்ட் பண்ணோம், அது எல்லாத்தையும் தான் நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இட்லி சட்னி சாம்பார் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் மாவு அரைக்கும் போது ஆப்பத்துக்கும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டேன். அதனால நான் அன்றைக்கி ஒயிட் சிக்கன் கறியும் அது கூடவே ஆப்பமும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் ரமதான் அன்னைக்கு இட்லியும் இல்லைனா இடியாப்பம் செஞ்சுருக்கேன். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் ஆப்பம் செய்கிறது. யாருமே எந்திக்கல வீட்டில், அதனால நான் டீ காஃபி கூட எதுவுமே போட ஆரம்பிக்கல. முதல்ல இடத்துல ஸ்வீட் தான் செய்யலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஸ்வீட் நான் சிறுபருப்பு போட்டு நான் பருப்பு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக தான் வேக வைப்பாங்க. ஆனால் நான் எப்போதுமே ரெண்டுத்தையும் சேர்த்தே வேக வச்சுருவேன். நான் சிறுபருப்பை முதல்லையே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்து தான் நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால் நான் சிறுபருப்பு அன்றைக்கி வறுக்கலை. நீங்கள் சிறுபருப்பு வறுக்கலைன்னா வறுத்துக்கோங்க. 1 கப் சிறுபருப்புக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியுமே வறுத்த ஜவ்வரிசி தான், அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே ஒன்றாவே போட்டு வேக வச்சிட்டேன். அப்புறம் அது கூடவே 1 கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி பருப்பு கூடையும் ஏலக்காய் இடிச்சு போடுவேன், அச்சுவலப்பாவு கூடயும் ஏலக்காய் இடிச்சு போடுவேன். எனக்கு கொஞ்சம் ஏலக்காய் வாசனை நல்லா தெரியணுமேனுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அப்புறம் அச்சுவலப்பாக பார்த்திங்கன்னா மொத்தத்தில் கப்பை எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு டபுள் அளவுக்கு நான் கப் மெஷர்மெண்ட்டில் தான் நான் அச்சுவலப்பாகவும் எடுத்தேன். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குக்கரையே மூடி வச்சேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை மூடி வச்சா கீழே நல்லாவே பிடிச்சிரும். அதனால நம்ம சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமே குக்கரை மூடி விசில் போடுங்க. அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சாலே போதும். அனஃபு அஃப்ராவும் ஒன்றாவே எழுந்து வந்துட்டாங்க. அதனால அவங்கள உடனே குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். இங்கே பெருநாள் தொழுகை 5 பேட்சாக வச்சுருந்தாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்கும், டிராஃபிக் ஆயிருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரித்து தான் வைப்பாங்க. நாங்கள் 9 மணிக்கு தொழலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் 10 மணி தொழுகைக்கு போகலான்னு தான் நாங்கள் கிளம்பினோம். பசங்களை குளிக்க ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் குழம்பும் பாயாசமும் முடிச்சிடலாமேன்னு தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணினேன். எனக்கு பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அப்புறம் அது கூடவே அச்சுவலப்பாகையும் ஃபில்டர் பண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் 2 கை அளவுக்கு சேமியாவும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சேமியா வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். சேமியாவும் வெந்துருச்சு. அப்புறம் அது கூட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும். நான் அன்றைக்கி ரெடிமேட் கோகோனட் மில்க் தான் சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் உடனே. அப்புறம் ஒயிட் சிக்கன் குருமா வைக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சுடானதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா முருவலாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். தக்காளி பழம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை புதினாலையும் சேர்த்து நான் வதக்கினேன். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கணும். ஆனால் நான் அன்றைக்கி அஃப்ராவுக்கு கொடுக்கணுன்னுக்காக நான் அந்த காரம் சேர்க்கலை ரொம்ப. தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அது கூட சிக்கன், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். இது கூடவே நான் தேங்காய், கசகசா, பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். பச்சை மிளகா அன்றைக்கி 2லேருந்து 3 தான் சேர்த்துருந்தேன். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும், அஃப்ரா இல்லைனா சாப்பிட மாட்டான்னுக்காக தான் நான் சேர்த்துருந்தேன்.
உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் 10 மணிக்கு நாங்கள் வந்து தொழுகை கிளம்பணும்னு சொல்லியிருந்தோம்ல, நாங்கள் அது கிளம்பிட்டோம். 9:55 தான் கிளம்புனதே, டைம் ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் தான் இருந்தது தொழுகிறதுக்கு. ஆனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க போகிறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆயிரும் டிராஃபிக்கில். ஸோ வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரில, 11 o'clock பேட்சில் தான் தொழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்களே வந்து டைம் ஆயிடுச்சே, தொழுக ஆரம்பிச்சிருப்பாங்களோன்னு பயந்து பயந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேலை அன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த 10 மணி தொழுகை வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு போல். 10:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அஃப்ரா அன்றைக்கி சீக்கிரம் எழுந்ததால ரொம்ப கிராங்கியாக இருந்தா. வரும்போது எதுவும் சாப்பிடவும் இல்லை, பால் மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தா. அனஃபுமே அப்படி தான். நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்போ தானே சாப்பிடணும்னு நினச்சிருந்தோம். அதனால் அவனுமே பால் மட்டும் தான் குடிச்சிருந்தான். அப்புறம் 10:30 கிட்ட வந்து தொழுகை ஆரம்பித்தாங்க. நானும் அஃப்ராவும் வந்து பின்னாடி உட்காந்துருந்தோம். ஜென்ஸ்லாம் வந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தொழுதுட்டு வெளியே வந்து கிளம்பிட்டோம். ஆனால் நான் செம்ம டிராஃபிக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கும் தொழுகை லேட் ஆகிடுச்சில்ல. ஸோ அடுத்த பேட்ச் தொழுகைக்கெல்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் போனோன்னே ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பாயாசமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து பாதாம் முந்திரிலாம் போட்டு வறுத்து போடணும். நான் அதுவுமே போடலை. இப்போ தான் நான் அதுவும் செஞ்சிட்ருந்தேன். பக்கத்து வீட்டில் தான் என்னோடய ஃப்ரெண்டு நஸ்ரின் வந்து இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அவங்களும் தொழுகை முடிச்சுட்டு வந்தது லேட்டு தான். அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இதுவுமே சடனாக பிளான் பண்ணது. தொழுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் வந்து சொன்னதே. சரி ஓகே, நான் வந்து பூரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமும் சிக்கன் குழம்பும் பண்ணுறேன் அப்படின்னு நானும் சொன்னேன். சரி அப்போ ஓகே, நம்ம வந்து 2 பேருமே சேர்ந்து வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. நான் ஆப்பம் ஊற்றுறதுக்குள்ளேயுமே அஃப்ரா அங்கே தூங்கியாச்சு. அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து வீட்டில் குக் பண்ண வேணாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததே 1 மணிக்கு. இனிமேலும் வந்து லன்ச் சாப்பிட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால் நம்ம டின்னர் வேணால் வெளியே வந்து பிளான் பண்ணிக்கலான்னு நாங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஆனால் தமிழ் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவனுக்கு வந்து காம்படிஷன் வந்து நடக்க போகுது. அவன் வந்து கம்பர் வேஷம் போட போகிறான் அதில். ஸோ வந்து அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஸ்பீச் படிச்சிட்டு இருந்தான். பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்களும் வந்து அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே வந்து ப்ளே ஏரியா இருந்தது. அதனால் அஃப்ரா வந்து அங்கே போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் போகலான்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அன்றைக்கி வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஈது காம்போன்னு சொல்லி வந்து புதுசாக வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த காம்போவில் வந்து இது எல்லாமே இருந்துச்சு. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நல்லா ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் கேக் வந்து நான் தான் செஞ்சேன். அது காம்போடலாம் வரல. முந்தின நாளே வந்து நான் ரசமலாய் கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்.
நான் அந்த காம்போவில் என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். மட்டன் பிரியாணி, அப்புறம் இடியாப்பம், அதுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க, அடுத்தது கூடவே தந்தூரி சிக்கன், கத்திரிக்காய் கொட்ஸு, தயிர் பச்சடி, அடுத்து வந்து கொஞ்சம் ஹலீமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டெசர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டும் வாட்டர் மெலான் ரோஸ் மில்க்கும் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், நிறையவே வந்து மிச்சம் வந்துச்சு. ஆனால் பெருநாளைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பெருநாள் அன்னைக்கு வந்து வெளியே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ஆனால் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க கூட பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு இந்த தடவை. இதோட இந்த ஈத் vlog-ம் முடிஞ்சுது. உங்களுக்கும் பெருநாள் நல்லபடியாக போயிருக்குங்கிறத நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு vlog-ஓட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.